அஸ்ஸலாமு வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா கெண்டை மீன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி மட்டும் செய்கிறதுக்கு. கெண்டை மீனை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா ஹோம் மெத்தடில் தான் செய்ய போகிறேன். எந்த மசாலாவையும் நான் ஆட் பண்ணலை. பாக்கெட் மசாலாலாம் நான் எந்த மசாலாவையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து 65 வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மெழுகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி வந்து இடியாப்ப மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஆயிலே மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி இடியாப்ப மாவு சேர்த்துக்கங்க. நம்ம மீன் வறுக்கும் போது தவாவில் வந்து ஒட்டாமல் வரும், அதுக்கு தான் இடியாப்ப மாவு சேர்க்குறது. நம்ம வந்து நல்லா பரட்டிக்கணும், 1 ஹவர் நல்லா ஊறணும். மீன் ஆல்ரெடி நான் வந்து மசாலாலாம் மீனில் தடவி ஊற வைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து வந்து ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை இந்த மீன் மேலே நல்லா பசைஞ்சு விட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம சேர்க்கும்போது மீனோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, பூண்டு அதையும் சேர்த்து அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். இந்த தக்காளியை மேலே புழிஞ்சு விட்டு அந்த தக்காளி லைட்டாக அந்த வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம மீனோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாகிடுச்சு. நான் ஒரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீன் போட்டோன்னே உடனே பரட்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். கையிலையும் வச்சு நம்ம மீனை வந்து வறுக்கக்கூடாது, சரியாக வேகாது. மீனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 ஹவர் மாதிரி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, சீக்கிரம் வெந்துடும். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது மீன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிறிதளவு வந்து கருவிடம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கட்டாயம் சேர்த்தா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீனானத்துக்கு. 2 பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம், அதுவும் மீனானத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அட்லீஸ்ட் 1 பிடியாவது போடணும், அப்போ தான் ஆணம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை கூட தேங்காய் அரைச்சிட்டு வெங்காயத்தை கூட அரைச்சி அந்த மாதிரி கூட மீனானத்தில் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் மட்டும் 2 பிடி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டு அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சில மசாலாவும் சேர்த்துருக்கேன். என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீன் மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி பழுத்த தக்காளி ஒரு 2 இல்லாட்டி 3 அதையும் நல்லா கையால் கரைச்சி விட்டு அதையும் இந்த மசாலாவோட தக்காளியும் அதில் நம்ம கரைச்சி விட்டு இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தது மாங்காய், மீன் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு மசாலா வந்து ஒரு 2 கொதி விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மீன் வறுத்துருக்கேன். வறுத்தது வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கக்கூடாது, அது அவ்வளோதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் மீனை நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மாங்காய், அதுக்கப்புறம் மீன், நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட போகிறேன். ஏன்னா அது ரெண்டுமே ஒரே டைமிங்கில் வெந்துடும். மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அது கலண்டுரும். அதே மாதிரி தான் மாங்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அதே மாதிரி போட்டு ஆஃப் பண்ணிடணும். மீனானத்துக்கு எப்போதுமே நம்ம மாங்காய் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். எனக்கு மாங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஒரு 2-3 கொதிலேயே வெந்துடும். இந்த டைம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி மீன் கலந்துக்கும். இப்போ தேங்காய் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுடலாம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுக்கான ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம், ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், பட்டை கிராம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு பதத்தில் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ரொம்ப வந்து பொன்னிறமாக வெந்துடக்கூடாது, அது ஒன்று பார்த்துக்கங்க தேங்காய் பால் சாதத்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 4 பச்சை மிளகாவும் கருவேப்பிலை ஒரு கொத்து, அந்த அவ்வளோதான், வேறு எதுவும் போட தேவையில்லை. நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி அதோட பாலை எடுத்து அந்த பாலை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது, அதுவும் ஒன்று இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அரிசியை நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து கொதிச்சா தரையாக போயிடும், அது நல்லா இருக்காது அவ்வளோதுக்கு. அரிசியை போட்டுடணும் உடனே, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொதி வரத்துக்கு முன்னாடியே அரிசியை போட்டுடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். Thank you.